ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆனியன் ரவா அண்ட் கார சட்னி தான் பண்ண போகிறேன். இன்க்ரீடியன்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரை 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு தோசைக்கல்லில் ஆயில் போட்டு வெங்காயத்தையும் போட்டுட்டு ஒரு குட்டி டம்ளரில் சும்மா அந்த பேட்டரை கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு பேட்டரை அழகாக நீங்கள் ஊட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு தோசைக்கு வந்துடும். அப்புறம் தோசையை நீங்கள் அழகாக திருப்பி போட்டு இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு ஜிஞ்சர், அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஆனியன் பியூரியை போட்டுட்டு டொமேட்டோ பியூரியும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுறேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் சாம்பார் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். அதோடு நீங்கள் கொஞ்சம் காரப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பொடி ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் போட்டு இதோட நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. அண்ட் லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஞ்ச் இந்த டேஸ்ட் வரும். அது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆனியன் ரவா அண்ட் கார சட்னி தான் பண்ண போகிறேன். இன்க்ரீடியன்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரை 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு தோசைக்கல்லில் ஆயில் போட்டு வெங்காயத்தையும் போட்டுட்டு ஒரு குட்டி டம்ளரில் சும்மா அந்த பேட்டரை கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு பேட்டர் அழகாக நீங்கள் ஊட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு தோசைக்கு வந்துடும். அப்புறம் தோசையை நீங்கள் அழகாக திருப்பி போட்டு இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு ஜிஞ்சர், அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஆனியன் பியூரியை போட்டுட்டு டொமேட்டோ பியூரியும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுறேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் சாம்பார் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். அதோடு நீங்கள் கொஞ்சம் காரப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பொடி ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் போட்டு இதோட நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. அண்ட் லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஞ்ச் இந்த டேஸ்ட் வரும். அது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.